This video sponsored by BuyMode e-shopping app, BuyMode mobile app, BuyMode online app. ஜோதிடத்தில் 12 ராசிகள் 9 கிரகங்களை வைத்து பலன் சொல்கின்றோம். இந்த 9 கிரகங்கள் இல்லாமல் பலன் சொல்ல முடியுமா? நம் முன்னோர்கள் அப்படி பலன்கள் கூறியிருக்கின்றார்களா என்று பார்த்தால், ஜோதிடத்தில் கிரகங்களை பயன்படுத்தாமலே பலன்களையும் கூறியிருக்கின்றார்கள். 12 ராசிகளில் பல உபகரணங்கள் இருக்கின்றன. அந்த உபகரணங்களை பயன்படுத்தி நம் முன்னோர்கள் கிரகங்களை பயன்படுத்தாமலேயே பலன்களை கூறியிருக்கின்றார்கள். அதை எப்படி என்று பார்ப்போம். நாம் அனைவரும் வீடு கட்டி வாழ்கின்றோம். இந்த வீட்டை பற்றி ஜோதிட ரீதியாக கேட்கின்ற பொழுது, நான் வீடு கட்டலாம் என்று இருக்கின்றேன், எப்பொழுது வீடு கட்டலாம் என்று கேட்பார்கள். அந்த வீடு கட்டுவதற்கு ஜாதகத்தில் நாம் 9 கிரகங்களை பார்க்காமலேயே பலன்களை கூறலாம். காலச்சக்கர ரீதியாக 12 ராசி கட்டங்கள் உருவாக்கப்பட்டது. மேஷம், ரிஷபம், மிதுனம், கடகம், சிம்மம், கன்னி, துலாம், விருச்சகம், தனுசு, மகரம், கும்பம், மீனம். இந்த 12 ராசிகளை உருவாக்கினார்கள். மேஷம் சித்திரை, ரிஷபம் வைகாசி, அதில் சித்திரை, வைகாசி, ஆனி, ஆடி, ஆவணி, புரட்டாசி, ஐப்பசி, கார்த்தி, மார்கழி, தை, மாசி, பங்குனி. 12 ராசிகளும் 12 தமிழ் மாதங்களின் பெயர்களை சூட்டினார்கள். இப்பொழுது வீட்டை பற்றி கேட்கின்ற பொழுது, ஒருவர் நான் வீடு கட்டலாம் என்று இருக்கின்றேன், எந்த மாதத்தில் வீடு கட்டலாம் என்று கேட்டால், அவர்களுக்கு தமிழ் மாதங்களில் ஆனி மாதத்தை குறிக்கக்கூடாது. இந்த ஆனி மாதத்தை ஏன் குறிக்கக்கூடாது என்றால், காலச்சக்கர ரீதியாக மேஷம் தலை, மேஷராசி தலையை குறிக்கும். இந்த காலச்சக்கர ரீதியாக 12 ராசிகளை வைத்து தமிழ் மாதங்களை வைத்து வீடு கட்டுவதற்கு ஆனி மாதம் சிறப்பு இல்லை. ஆனி மாதத்தில் வீட்டு வேலைகளை தொடங்கக்கூடாது, பூமி பூஜை போடக்கூடாது என்று நம் முன்னோர்கள் கூறியிருக்கின்றார்கள். இது 12 ராசிகளிலும் 12 உபகரணங்கள், பாவகரங்கள் இருக்கின்றன. 1ஆம் வீடு சிந்தனை, செயல், தோற்றம், உருவம், எண்ணம் முதலியவற்றை குறிக்கும். 2ஆம் வீடு தனம், குடும்பம், பணம், பொன் பொருட்கள், தங்கம், விலையுயர்ந்த பொருட்களை குறிக்கும். 3ஆம் வீடு தகவல் தொடர்பு, சிறு பயணங்கள், உடன் பிறந்த சகோதர சகோதரிகள், எழுத்து, ஒப்பந்தம், புரோக்கரேஜ் போன்ற பாவகாரங்களை குறிக்கும். 4ஆம் வீடு வீடு, வண்டி, வாகனம், தாய், கல்வி, உற்பத்தி முதலியவற்றை குறிக்கும். இப்படி ஒவ்வொரு ராசியிலும் பாவகாரங்கள் இருக்கின்றன. இதில் மேஷம் தலையை குறிப்பதால் 1ஆம் வீடாக எடுத்துக்கொண்டு காலச்சக்கர ரீதியாக 1, 2, 3, 4 இந்த 4ஆம் ராசியில் வீடு, வண்டி, வாகனங்களை வைத்தார்கள். இந்த வீடு கட்டுவதற்கோ பூமி பூஜை போடுவதற்கோ ஆனி மாதத்தை குறித்து கொடுக்கக்கூடாது, ஆணியில் அடி கோலக்கூடாது என்று நம் முன்னோர்கள் சொல்லி இருக்கின்றார்கள். அதனுடைய பொருள், இந்த 4ஆம் வீட்டுக்கு 3ஆம் வீடு 12ஆம் வீடாக வருவதால் 1, 2, 3, 4, 5, 6, 7, 8, 9, 10, 11 12ஆம் வீடு வருவதால், 4ஆம் வீட்டுக்கு இந்த 3ஆம் வீடு 12ஆம் வீடாக அமைவதால், ஆனி மாதத்தில் பூமி பூஜை போடுவதோ அடி கோலுவதோ வீடு கட்டுவதற்கு கூடாது என்று நம் முன்னோர்கள் கிரகங்களை பயன்படுத்தாமலேயே 12 ராசிகளை வைத்து தமிழ் மாதத்தை வைத்து பலன் கூறி இருக்கின்றார்கள். இப்படி பல உபகரணங்கள் ராசி சக்கரத்தில் இருக்கின்றன. கேட்ட கேள்விக்கு எந்த உபகரணத்தை நாம் எடுத்து பயன்படுத்த வேண்டுமோ அதை எடுக்கலாம். எல்லா பலனுக்கும் கிரகத்தை எடுத்துத்தான் சொல்ல வேண்டும் என்ற கட்டாயம் இல்லை.
வீடு குடிபுகும் பொழுது பங்குனி மாதம் குறித்து கொடுக்க கூடாது என்று நம் முன்னோர்கள் கூறியிருக்கின்றார்கள். ஆனியில் அடிகோலாதீர்கள், பங்குனியில் குடிபுகாதீர்கள். ஆனியில் பூமி பூஜை போட்டு வீடு கட்ட ஆரம்பித்தால் அந்த வீட்டின் வேலை சீக்கிரம் முடியாது. அந்த வீடு உருவாக்குவதற்குள் அவர் பல சிரமங்களையும் கஷ்டங்களையும் அனுபவிப்பார். அதே பங்குனியில் குடிபுகுந்தால் அந்த வீட்டு தலைவருக்கு பல பிரச்சனைகளையும் கஷ்டங்களையும் துன்பங்களையும் கொடுத்து கொண்டே இருக்கும். அந்த வீட்டில் வாழ்க்கை நடத்துவதே அவருக்கு பெரிய போராட்டமாக இருக்கும். ஜோதிடத்தை வைத்து பல வகைகளில் பலன் கூறுவதற்கு தெரிந்து கொள்ள வேண்டும். கிரகங்கள் இருந்தால்தான் பலன் சொல்ல முடியும் என்ற நிலை இல்லை. நன்கு ஜோதிடம் படித்தவர்கள், நல்ல குருமார்களிடம் படித்தவர்களுக்கு இது புரியும். இந்த வீடியோ பிடித்திருந்தால் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. சிவசித்தர் ஜோதிட பயிற்சி மையம், உளுந்தூர்பேட்டை, பாஸ்கரா ஜோதிட கலாரத்னா, ரவி. நன்றி.